துலாம், உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாத்தையுமே இந்த 2026 பிப்ரவரி மாதம் முறியடிக்க போறீங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. புதுசா வர்றவங்க, உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் இடத்துக்கு கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்கு இந்த பிப்ரவரி மாதம். அந்த தோஷத்தினால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இல்ல ஏதாவது உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பேட் மொமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க, என்னங்க வாழ்க்கையே எங்களுக்கு ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு, கரியர் ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு, ஒரு பக்கம் குடும்பத்துல எனக்கு பிரச்சனையா இருக்கு, எந்த பக்கம் போனாலுமே முட்டை சந்தா தாங்க இருக்கு, எந்த பக்கம் தான் திரும்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், ஸோ கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணணும், இல்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர், இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடியவங்க நான் என்ன நினைக்கிறீங்கன்னா, ரிவர்ஸ் சைக்காலஜி நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கரெக்ட் தான், ரிவர்ஸ் சைக்காலஜி தான் நான் யூஸ் பண்றேன். இப்பதான் நீங்க என்னோட சேனலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் தோணும். இந்த சேனல் ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நான் மக்களுக்காக என்னென்ன மாதிரி சர்வீசஸ் கொடுத்துட்டு இருந்தேன், என் கூட பேசின மக்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும். ஸோ என் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. அண்ட் விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொசைட்டியானால, அதாவது இந்த சொசைட்டிக்கு உங்களால ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க எதுக்கும் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா பொத்தம்பொதுவா போற போக்குல சொல்லிட்டு போறது கிடையாது. நம்மளும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும். சோ அதுவுமே இருக்கு. சோ விமர்சனங்களை வைங்க, தப்பு கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றத கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமே அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க உங்களுடைய 5ஆம் பாவத்துக்கு. உங்களுடைய ராசியில இருந்து 5th ஹவுஸுக்கு பாத்தீங்கன்னா ராகு, சுக்ரன், சூரியன், செவ்வாய், புதன். ஆல்ரெடி ராகு உங்களுக்கு 5th ஹவுஸ்ல தான் இருக்காரு. அவர் கடந்த வருடம் 2025 மே மாதத்துல இருந்து அங்கதான் இருக்காரு. ராகு கேது அப்படியேதான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு இந்த 2026 ஃபுல்லாவே ராகு கேது அதே பொசிஷன்ல தான் இருப்பாங்க. பட் மீதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாதாந்திர கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாதம் கிரகங்கள் டிரான்சிட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் உங்களுக்கு மாறும். சோ புதன், சுக்ரன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில 5th ஹவுஸ்க்கு என்ட்ரி ஆறாங்க. சூரியன் 13th ஆஃப் பிப்ரவரி என்ட்ரி ஆக போறாரு. அண்ட் செவ்வாய் 23rd ஆஃப் பிப்ரவரி என்ட்ரி ஆக போறாரு. சோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி ராசி பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த ராசி பலன்ல உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இந்த கிரகங்கள் எல்லாமே கடந்து உங்களுக்கு 5th ஹவுஸ்ல போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க 5th ஹவுஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் போய் அடங்கிட்டா கால சர்ப்ப தோஷம் ஏற்படும். சரி, உங்களுடைய ராசிக்கு ராகு நல்லவரா கெட்டவரா, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு நல்லவர் தாங்க. ஏன்னா கும்பம் அப்படின்றது சனியோட வீடு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பேருக்கு நான் சொல்ற விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் தெரியாமலேயும் இருக்கலாம். கும்பத்தோட இன்னொரு அதிபதினு ஒருத்தர் இருக்காரு. அவர் கோ ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ராகு. அந்த ராகு தன்னுடைய சொந்த வீட்டுல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல இருக்க போறாரு. சோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு. குழந்தைங்களால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த சினிமா கிரியேட்டிவ் ஃபீல்டுல இருக்கவங்க, மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்க, ஆர்டிஸ்டா இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்ப புது புது ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கலாம், ஒரு புது புது இனோவேஷன்ஸை நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாம பிரிஞ்சு போன காதல் கூட உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் சுக்கிரனோட இணைவுல ராகு இருக்காரு. ஸோ சுக்கிரன் ராகு இணைவுனாலே நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல காதல், ரொமான்ஸ், அந்த ஒரு இன்டிமசி, கணவன் மனைவி இடையே பாத்தீங்கன்னா அதீத உறவு, தாம்பதிய உறவு, அந்த அந்யோன்ய உறவு எல்லாமே அதிகரிக்கும் இந்த பிப்ரவரி மாதம். குழந்தைகளுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பல வருஷமா ட்ரை பண்றேன் மேடம், எனக்கு குழந்தை வாய்ப்பே ஏற்பட மாட்டேங்குது, பல ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமா, குறிப்பா சொல்லணும்னா இந்த ஐவிஎஃப், ராகு 5th ஹவுஸ்ல இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு இந்த மெடிக்கல் இஷ்யூஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ 6th ஹவுஸ் சாட்டன் உங்களுக்கு இருக்கிறது நல்லதுதான். ஸோ சனி எந்த வகையிலையும் உங்களை கெடுக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் துளாராசிக்கு
ஒர்க்கஹாலிக்கா நீங்க மாறிடுவீங்க. அதாவது வேலை பளு உங்களுக்கு அதிகமாக போகுது இந்த பிப்ரவரி மாதம். அட என்னங்க எப்பதான் இந்த வேலையில விட்டுட்டு நான் கொஞ்சம் அப்பாடா ரிலாக்ஸ் ஆவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் முடியாது. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வேலை பளு வந்து அதிகரிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரமோஷனுக்காக நீங்க பல நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ரமோஷன் இந்த மாதம், இல்ல வந்து சேஞ்ச் ஆஃப் ஜாப், இல்ல கரியர் நான் மாற போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு எக்ஸலண்டான மாதம். ஏன்னா 5th ஹவுஸ்ல இத்தனை கிரகங்களும் கூடும் போது ஏதாவது ஒரு புது பிகினிங்குள்ள நீங்க என்ட்ரி ஆற மாதிரி இருக்கும். பிகாஸ் 5th ஹவுஸ் ஆல் அபவுட் யுவர் கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய இன்டெலிஜென்சி, இது எல்லாமே வந்து 5th ஹவுஸ் தான். ஸோ இந்த லக்னாதிபதி, அதாவது இது வந்து மோரார்லஸ் வந்து லக்னத்துக்கும் ராசிக்குமே பொருந்தும். ஏன்னா சுக்கரன் தான் உங்க ராசி அதிபதியா வராரு, இல்ல சுக்கரன் தான் உங்க லக்னாதிபதியா வராரு, அவர் 5th ஹவுஸ்ல இருக்காரு. எப்பவுமே நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் பார்க்கும்போது அந்த ராசிநாதன் எந்த பொசிஷனிங்ல இருக்காரு அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இதை நிறைய பேர் தவற விடுவீங்க. ஏன்னா நான் அஸ்ட்ராலஜிஸ் சொல்லுவேன், யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களே நான் வந்து சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ராசி பலன் நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு மந்த்தும் அந்த ராசிநாதன் எந்த பக்கம் டிரான்சிட் ஆயிட்டு இருக்காரு அப்படின்றத வச்சுமே நம்ம வந்து பலன்களை கணிக்க வேண்டியதா இருக்கு. பிகாஸ் அந்த ராசிநாதன் தான் முடிவு பண்ணுவார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் 5th ஹவுஸ்ல இருக்காரு. ஸோ எல்லா வித இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 5th ஹவுஸ் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆக்டிவ்ல இருக்கும். பிகாஸ் ஒரு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரிக்ஸ் சொல்றேன். அஸ்ட்ராலஜில ஒரு கிரகம் ஒரு ராசியில இருந்தா அதோட பலனை கண்டிப்பா செய்யும். ஒரு 5-6 கிரகம் ஒரே ராசியில கூட்டமா போய் உட்காரும் போது அந்த ராசி ஏதோ ஒரு ஆக்டிவ்ல இருக்கு, அந்த ராசி சம்பந்தமா நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, துலா ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் வந்து ஜனவரி மாதம் வந்தப்போ நிறைய பேர் வந்து வீடு, மனை, வண்டி, வாகனம், அதாவது வீடு வாங்கல அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வீடு வாங்குறதுக்கான பிளானிங்க போட்டிருப்பீங்க. வண்டி இல்லை அப்படின்னா வண்டியை சரி பண்ணிருப்பீங்க, இல்ல வண்டி வாங்கியிருப்பீங்க. அம்மா பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில வீடு, மனை, வண்டி, வாகனம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ 4th ஹவுஸ் வந்து 5th ஹவுஸுக்கு போறதுனால 5th ஹவுஸ் ரிலேட்டடான விஷயங்கள், நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ கரியர் வைஸ் சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நான் வந்து பாக்குறேன். அந்த ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, மேரேஜ் லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ்ல எப்படி இருக்கும்னா முன்னாடியே சொன்ன மாதிரிதான், கணவன் மனைவி உறவுகளுக்கு வந்து இடையில நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அண்ட் புரிதல் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 9ல குரு இருக்காரு. ஸோ 9ல குரு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இப்ப வந்து இண்டிபெண்டா இருக்கீங்க. நான் வந்து இந்த ஒரு கரியரும் நீங்க போல, நீங்க வந்து பல வருஷமா வீட்டுல தான் இருக்கீங்க. துளாராசி அரௌண்ட் ஏஜ் ஆஃப் ஒரு 40ல இருந்து 60 இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இனி கன்சல்டன்சி, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க மாறலாம். உங்களோட திறமைகளை வந்து நீங்க வந்து சோசியல் மீடியால ஷோகேஸ் பண்ணலாம். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல, ராகு 5th ஹவுஸ்ல, குரு வந்து 9th ஹவுஸ்ல இருக்கும்போது, ஸோ 5 and 9 ஆக்சிஸ்ல இருக்கும்போது ராகுவோட ஆஸ்பெக்ட் ஃபுல்லா வந்து 9th ஹவுஸுக்கு இருக்கும். அண்ட் 9th ஹவுஸோட ஆஸ்பெக்ட் ஃபுல்லா 5th ஹவுஸ்ல இருக்கிறதுனால எனிதிங் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி நீங்க வீட்டுல இருந்தே தாராளமா பண்ணலாம். அண்ட் 11th ஹவுஸ்ல கேது இருக்கிறாரு அகைன். ஸோ கெயின்ஸ் வரும் உங்களுடைய வட்டாரங்களால, அதாவது உங்களுடைய நெட்வொர்க் சர்க்கிள். பிகாஸ் 11th ஹவுஸ் இஸ் யுவர் நெட்வொர்க் சர்க்கிள். அப்போ உங்களுடைய வட்டாரங்களால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமா கெயின்ஸ் வரும். ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கு, அவங்களோட எஜுகேஷன்லாம் எப்படி இருக்க போகுது இந்த பிப்ரவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச படிப்பை தொடங்கறதுக்கான ஐடியாஸை இப்பத்துல போட ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்க ஒரு 11th படிச்சுட்டு இருக்கீங்க, 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் நம்ம போகணும், ஹையர் எஜுகேஷன் என்ன மாதிரி போகணும் அப்படின்றத குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியடா இந்த பிப்ரவரி மாதம் நான் வந்து பாக்குறேன். ஸோ ஓவராலா நம்ம இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது கால சர்ப்ப தோஷம் உங்களுக்கு வந்து 5-11 ஆக்சிஸ்ல வந்து ஏற்பட்டிருந்தாலும் கூட, ராகு உங்களுக்கு நெருங்கின நட்பு அப்படின்றதுனால, லக்னத்துக்கு நெருங்கின நட்பு அப்படின்றதுனால எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுக்க போறது கிடையாது. என்ன ஒரு விஷயம் கெடுக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட மனக்குழப்பங்களை மட்டும் நீங்க இந்த பிப்ரவரி மாதம் சரி பண்ணிக்கோங்க. ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா 5ஆம் வீடு அப்படின்றது சிந்தனை ஸ்தானம். இத்தனை கிரகங்களும் வரும்போது பல சிந்தனைகள் மைண்ட்ல ஓடும். அதை தெளிவா நேரா ஒரு பாதைக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஆயத்தங்களை நீங்க வந்து பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ சோ மச் மக்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை நீங்க அனுப்பி வைக்கலாம். அண்ட் மறக்காம கன்னி ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.